வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்று அரசியலட்டியில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி சார். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஆமாம் சார், பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி. எத்தனாவது பிறந்தநாள், கொஞ்சம் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடந்து வந்த பாதை, பெரிய பாதை, அதெல்லாம் பேசினா ரொம்ப லெங்க்த்தாக போகும். அதில் 50 வயது முடிந்து 51வது வயது தொடங்குகிறது. 7 கழுத வயசாயிடுச்சு, அது மட்டும்தான் தோன்றுகிறது. வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. தொடர் பணிகள் இருக்கிறதுனால முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்களோட பர்த்டேவை கொண்டாடி சிம்பிளாக இன்னைக்கு முடிச்சுக்கிட்டோம். சவுக் சங்கர் அப்படின்னு யூடியூப்பில் ரொம்ப பெரிய லெவலில் புரட்சி பண்ணி கொண்டிருக்கிறவர், அவருக்கும் இன்றைக்கி பர்த்டே. அம்பாளுடைய அனுமதினால பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய ஆயுள் ஆரோக்கியமாக, கிரகாத்திரமாக, நோயற்ற வாழும், குறைவற்ற செல்வமாக, எல்லா சக்தியோட எல்லா பாக்கியம் பெற்று பெருவாழ் வாழும் பிரார்த்தனைக்கும். நல்ல தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சார், நம்ம வழக்கம் போல் செய்திக்கு போயிடுவோம் சார். ரைட். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு முதலமைச்சர் அவர்கள் படோடோபமாக நம்ம இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருத்தம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. நேற்று நம்ம அந்த மர்ம பாலம் யாருக்காக கட்டப்படுகிறது என்றால், ஒரு திரு ஐசரி கணேஷ் அவங்க ஒரு சினிமா தயாரிப்பு நிறுவனம் வைத்திருக்கிறார். அவருக்காக அது கட்டப்படுகிறது, விடுதலை ஷூட்டிங்லாம் அங்கே நடந்தது என்று சொன்னோம். அவங்க ஐசரி கணேஷ் தரப்பில் இருந்து எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்கொயர் இன்ச் லேண்டு கூட எங்களுக்கு அங்கே கிடையாது என்று நாங்கள் அங்கே எந்த ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் அங்கே ஹோல்டு பண்ணல. நீங்கள் சொல்கிற மாதிரி 300 ஏக்கர்லாம் இல்லை, இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, யாருக்கு அங்கே இருக்குதுன்னு கேட்டால், விடுதலை ஷூட்டிங் அங்கே நடந்துச்சு என்று தானே வந்திருக்கிறது. விடுதலை படத்தின் தயாரிப்பாளருக்கு தான் அங்கே இடம் இருக்கிறது. விடுதலை படத்தின் தயாரிப்பாளர் எல்ரெட் குமார் விடுதலை 1, 2 எடுத்தார். இன்னும் சில படங்கள் எடுத்திருக்கார். இப்போ அடுத்து சூரிய ஹீரோவை வச்சு மண்டாடி என்ற படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பொங்கலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு சொந்தமான இடம், மண்டாடி படத்தோட ஷூட்டிங் கூட அங்கே நடந்திருக்கிறது, செட்டு போட்டு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஸோ திரு எல்ரெட் குமார் அவர்களுக்காகத்தான் அந்த மர்ம பாலம் கட்டப்பட்டு வருகிறது என்பதை அந்த நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஐசரி கணேஷ் தரப்பில் எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்கொயர் இன்ச் லேண்டு கூட எங்களுக்கு கிடையாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். மர்ம பாலம் பிலாங்ஸ் டு எல்ரெட். அந்த பாலத்துக்கு எல்ரெட் பாலம் என்று பெயர் கூட வைத்து விடலாம், சந்தேகம் இருக்காதல்லவா. வண்டி பாதை பாலத்தை எல்ரெட் பாலம். ஸோ மர்மமாகவே தொடருது. மர்ம பாலம் சரியான பெயராக இருக்குது. ஆமாம், இதுவும் நல்லா தான் இருக்குது. மர்ம பாலம்னே பேர் வச்சிடலாம். ஏன்னா யார் கட்டுறதுன்னு யாருக்குமே தெரியல, எங்களுது கிடையாதுன்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் அது மர்ம பாலம் என்றே இருக்கட்டும். அது லேஅவுட்டு போட போகிறதா சொல்கிறாங்க. சினிமா ஸ்டுடியோலாம் அங்கே வரலையா, லேஅவுட்டு போட்டு ரியல் எஸ்டேட்டுக்காக தான் அந்த இதுவே கட்டுதுன்ட்டு சொல்கிறாங்க. சார், 15ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் படோடோபமாக தூய்மை பணியாளர்களுக்கு 3 நேரமும் உணவு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சார். பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படின்ற கதை மாதிரி திட்டம்லாம் நல்லா தான் சார் அறிமுகப்படுத்துகிறாங்க. போய் சாப்பிட்லான்னு போய் நின்னா 2 மணி நேரம் நிற்க விட்றாங்களா சார். இதுக்கு சோறே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பிடுறாங்களாம். இன்றைக்கி செய்தியில் வந்திருக்கு சார். இதை நான் அதிகாரிகளுக்கு தான் அப்பீலாக வைக்க விரும்புகிறேன். சாப்பாடு போடுறீங்க, சாப்பாடு போடும்போது சாப்பிட வர்றவங்கள கண்ணியமாக நடத்தணும், புரியுதுங்களா? ஒருத்தவங்க போய் உணவுக்காக காத்து கிடக்குதுன்றது ரொம்ப ஒரு அவமானகரமான விஷயம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே ஒரு நல்ல பாராட்டணும் நம்ம அந்த திட்டத்தை. 3 வேளை நீங்கள் சோறு போடுறது நல்ல திட்டம் என்று நாம் பாராட்டி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதை சரியாக செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பேர் வச்சியே சோறு வச்சியான்ட்டு தான் நம்ம இவங்களை விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சோறு வைக்கிறதும் ஒழுங்காக வைக்கிறது இல்லை, சோறும் வைக்கிறது இல்லை, வச்சாலும் ஒழுங்காக வைக்கிறது இல்லை, நேரத்துக்கு வைக்கிறது இல்லை. இதெல்லாம் அவமானம். இதெல்லாம் பத்திரிகையில் செய்தியாக வர்றது. இதை விட இந்த குமரகுருபரனுக்கும் பிரியாவுக்கும் என்ன தான் வேலை நான் கேட்குறேன்? விளம்பரம் தேடிக்கிறீங்கல்ல, முதல்வரே போய் ஒரு கரண்டி எடுத்து சோறு போட்டாருன்னு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறீங்கல்ல. இது சம்மந்தமாக சார் குமரகுருபரன் அவர்கள்ட்ட போய் கேட்டப்ப ஸ்டார்டிங்கில் எந்த இது தொடங்கினாலும் கொஞ்சம் சிக்கல் தாங்க வரும். அதெல்லாம் அதிகாரியாவேன், பைத்தியக்காரன் பேசலாமா? அப்படி சோறு போடுறதில் என்னையா சிக்கல் வரப்போகுது சொல்லு. நீ அறிமுகப்படுத்தும் போது நடக்கிற குழப்பம்னு சொல்லி என்னம்மா குழப்பம்? அந்த குழப்பம் வராமல் நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காதாம்மா உங்களை அதிகாரியாக வச்சுருக்கிறது.
எப்படிம்மா குழப்பம் வரும் சொல்லுங்கம்மா. எனக்கு டெண்டர் தானே சார் ரெண்டு தானே விட்டுருக்காங்க. விட்டுருக்கீங்க. சரிம்மா, குழப்பத்தெல்லாம் தீர்த்த பிறகு தானே ஸ்கீமை தொடங்கணும். நவம்பர் 15ஆம் தேதி அதை தொடங்கணுன்ட்டு யாராவது கழுத்தில் கத்தி வச்சாங்களா உங்களுக்கு? இதெல்லாம் பதிலா? டெண்டர் விடுறப்ப சார் ஒரு 3 இடங்களில் வந்து சமைச்சு கொண்டு வந்து அந்த தூய்மை பணியாளருக்கு விநியோகிக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்களா சார்? அதுக்கப்புறம் வந்துட்டு ருசி மாறிடும்ன்றதுக்காண்டி ஒரே இடத்துலயே ஃபுல்லாக சமைக்கிறாங்களா சார்? தம்பி, இதுக்கு தான்ப்பா ஒன்று அதிகாரியை போட்டு வச்சிருக்கிறது. டெண்டரில் கமிஷன் வாங்குறதுக்கு மட்டுமா குமரகுருபுரம் வேலை? கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு நீ அங்கே சாப்பாட்டுக்காக போய் நிற்கும் போது எவ்வளோ அவமானமாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. சின்ன விஷயம் கிடையாது. நீ போய் நின்று பாரு, உனக்கு தெரியும் எவ்வளோ அவமானமாக ஃபீல் பண்ணுவேன்னு. சோத்துக்கு இல்லாமல் யாருக்கும் இப்படி அசிங்கப்படுத்துறாங்க நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? அதிகாரிகள் நிகழ்ச்சியில் சோறு போடாமல் இப்படி டிலே பண்ணுவீங்களா நீங்கள்? முதல்வர் நிகழ்ச்சியில் டிலே பண்ணுவீங்களாப்பா இப்படி? இது பதிலாது எல்லாம் படிச்சுட்டு அதிகாரியை சுட்டிட்டு இருக்காங்க பாரு. இதற்கு தூய்மை பணியாளர் சொல்லியிருக்காங்க சார், நீங்கள் இப்படி சோறு போடுறதுக்கு காசை கொடுத்தீங்கன்னா நாங்களா சாப்பிட்டுக்குருவோம். முன்னால வேலை பார்த்துக்கு இருந்தப்ப ஏதாவது ஹோட்டல் போனால் அவங்களே பார்த்து வேலை பார்க்குறாங்கன்றதுக்காண்டி சோறு கொடுப்பாங்க. இதுக்கு எங்களுக்கு எதுக்கு சோறு? காசை கொடுங்கன்னு வந்துச்சாப்பா. போய் ஹோட்டலில் சுத்தம் பண்ணுறாங்க, ஒரு உணவு கொடுக்க மாட்டாங்களா அவங்க? ஹோட்டல் உரிமையாளர்கள் சந்தோஷமாக கொடுப்பாங்க, வேணுன்றதை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, கௌரவமாக நடத்துவாங்க. நீங்கள் சோறு போடுறேன்னு ஸ்கீமை போட்டுட்டு இப்படி வெயிட் பண்ண வைக்கிறீங்க. இது பதில் அது குமரகுருபுரம் சொல்கிறது? இந்த காசு கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல, இதுக்கு என்ன தெரியுமா சார் குமரகுருபரன் அவர்கள் பதில் சொன்னார்? காசு கொடுத்தோம்னா வேற எதுக்காக செலவு பண்ணிடுவாங்க, அது அவங்க இஷ்டம். பசிக்கும் போது சாப்பிட தானே சார் போறாங்க. பட்னியாகவே கிடந்துருவாங்களா? குடிக்கிறாங்கன்னே வச்சுக்கப்பா. அவர் மீன் பண்ணுறது அதுதான், எடுத்துன்னு போய் குடிச்சிடுவாங்கன்ட்டு குடிச்சிட்டு போகிறாங்க. உனக்குன்னா வந்துச்சு காசு கொடுக்கறதோடு நிறுத்து. நீ அவ்வளோ அக்கறை உள்ளவர்களா நீங்க? நீங்கள் தானே விற்கிறீங்க. காசு கொடுக்காம ஊட்டச்சத்துள்ள சாப்பாடு கொடுக்குறாங்களா? எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் நீங்கள் சரி செய்யறதுக்கு தான் நீங்கள் அதிகாரிகளாக இருக்கீங்க, புரியுதா? ட்ரையல் ரன் பாருங்கள். அந்த கிச்சன்லேருந்து ஒரு டெண்டர் கூட எடுத்த கம்பெனி கரெக்டாக நேரத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு ஒரு ட்ரையல் ரன் பாருங்கள். ஸ்கீமை தொடங்குறதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சோதனை ஓட்டம் நடத்துறீங்கல்ல. உணவு போடுற விஷயமாச்சு, கூடுதல் கவனம் செலுத்தணுமா வேணாமா? இவ்வளவு இழிவாக நடத்துறீங்க இந்த துப்புரவு பணியாளர்கள்னு. துணை முதல்வர் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்கு இப்படி தாமதமாக போடுவீங்களா உணவு? நான் கேட்குறேன். இல்லை ஃபஸ்ட்டு துவங்கி வச்சார்ல, அன்றைக்கி அப்படி தாமதம் படுத்தினாங்க. போட்டிங்களா? அலட்சியம் பாவங்களுக்கெல்லாம் பெருக்கிறவன் தானே. எதுக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வரீங்க நான் கேட்குறேன். அப்படின்னா விளம்பரம் உங்களுக்கு. எவ்வளவு அலட்சியம் பாருங்க அதிகாரிகளுக்கு. தவறு நடந்துருச்சுங்க, சரி பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்சிச்சா? ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது சில இது மாதிரி இதெல்லாம் வரத்தான் செய்யணும். இது என்னையா பதில் இது? அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு தான் நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க சார். இன்னைக்கு விகடனில் முதல்வருக்கு தெரியுமா டிஜிபி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றமே வந்துட்டு டிஜிபியை வேமா நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்துட்டு ஒரு சில சீனியர் அதிகாரிகள் மட்டும் விடாப்பிடியாக வந்துட்டு பொறுப்பு டிஜிபியை வச்சே காலத்தை ஓட்டிடலாம், ஜனவரி வரைக்கும் எப்படியாவது இழுத்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போச்சுன்னா அரசு மீது ஒரு காட்டமாக ஏதாவது பேசிட்டாங்கன்னா அது அரசுக்கு தான் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு சார். நவம்பர் வந்துருச்சுப்பா, முடிய போகுது. டிசம்பர் 1 மாதம் இழுக்கணும், சரியா? 1 மாதம் இழுத்துட்டா ஜனவரி மாதம் சீமா அகர்வால் வில் பிகம் இன்எலிஜிபிள். அடுத்த பேட்சை உள்ளே கொண்டு வரணும். அடுத்த பேட்சில் அருட்தந்தை வந்துடுவார். அருட்தந்தை டிஜிபியாக ஒரு நாளாவது அந்த நாற்காலியில் உட்காரணும், அவ்வளோதான். இந்த பொறுப்பு டிஜிபியாக இருக்க வெங்கட்ராமனையோ எந்திரியா, ஒரு 4 மாதம் ஒன்று கொடுத்தது பெருசு எந்திரியான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு உட்காரணும், இவ்வளோ தான். அருட்தந்தையோட தனிப்பட்ட விருப்பின் காரணமாக அவருக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தமிழக அரசு இந்த நாட்டின் சட்டத்தை, உச்சநீதிமன்றத்தை, விதிமுறைகளை காற்றில் பறக்க விட்டு கொண்டு இருக்கிறது. எந்த லட்சணத்தில் சிஎம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்றது இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். இல்லை சார், ஒரு அதிகாரிக்காண்டி எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து ஒரு 10 தடவைக்கு மேலே பேசியிருப்பாரு, ஆனாலும் வந்து நியமிக்காமல் இருக்காங்கன்னா என்ன சார்? அப்போ எந்த அளவுக்கு பலவீனமான அரசாக இந்த அரசு இருக்கிறது. அந்த அதிகாரியின் தயவில் நாம் ஆட்சி நடத்துகிறோம் என்று முதல்வர் நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு கையாலாகாத முதல்வராக மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். எதுவுமே தெரியாதுப்பா, எத்தனை வாட்டி சொல்கிறதுனே தெரியலப்பா. சார் இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் சார், கூலி படத்துக்கு வாங்க போகலாம் சார். இன்றைக்கி பையன் வீட்டில் பைசன் பார்க்கணுன்னு சொல்கிறார் சார், வாங்க போகலாம். உங்கள் வேலை சினிமா பார்க்குறதா, டிஜிபி அப்பாயின்மெண்ட் போடுறதா? இந்த விகடனில் வந்துருக்குதே, முதல்வருக்கு தெரியுமா இந்த விஷயம்னு? தெரியாதுன்றதுனால தான் இது நடக்குது. என்னப்பா ஆளாப்பா இல்லை? 4 மாதங்களாக டிஜிபி நியமனம் ஒரு விவாத பொருளாகி கொண்டு இருக்கிறதே என்பதை ஒரு அரசு அவமானமாக கருத வேண்டுமா வேண்டாமா? எதிர்க்கட்சிகளை அவள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டி விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. ஒரு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான அறிக்கைகளை டிஜிபி நியமிக்க துப்பில்லாத அரசு இந்த அரசு என்று விமர்சனம் செய்கிறாரு. அதிமுக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் முண்டம் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்கிறார். தலை இல்லைன்னா அதுக்கு பேர் முண்டம். தமிழ்நாடு காவல்துறைக்கு தலை இல்லை, அது முண்டமாக தெரியுது காவல்துறைன்னு சொல்கிறாரு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? இப்படி ஏன் பேச வைக்கிறீங்க? என்ன தப்பு சி.வி. சண்முகம் பேசுனதில்ல? ஸோ இப்போ ஆட்சி மாறினாலும் அருட்தந்தை தான் டிஜிபியாக இருக்க போகிறாங்களா சார்? நீங்கள் கேட்குறது என்னென்னா,
ஜனவரி மாதம் புது பேனல் போட்டு அதில் வர்ற ஒரு டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணிட்டா 2 வருஷத்துக்கு அவர் தானே நீடிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது ஜனவரி மாதம் புதிய பேனல் அனுப்புவதற்கான தேவை என்ன ஏற்படுகிறது? ஜனவரி மாதம் புது பேனல் அனுப்புவீங்க, யூபிஎஸ்சி இதை அப்ரூவ் பண்ணணும்ல. அந்த யூபிஎஸ்சியோட ரூல்ஸ் படி வேக்கன்சி அரைஸ் ஆகிற அன்னைக்கு யார் யார் எலிஜிபிள்ன்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும். வேக்கன்சி என்னைக்கு அரைஸ் ஆச்சு? 1/8/2025 அன்று வேக்கன்சி அரைஸ் ஆச்சு. 1/8/2025 அன்று சீமா அகர்வால் எலிஜிபிள் தானே. நீங்கள் சீமா அகர்வாலை இன்எலிஜிபிள் ஆக்கணுன்றதுக்காகவே 31/1 அன்று நீங்கள் பேனல் அனுப்புனீங்கன்னா அன்னைக்கு ஷி வில் பிகம் இன்எலிஜிபிள். 6 மாதம் சர்வீஸ் இருக்காது. அதெல்லாம் மீறி இவங்க இந்த அரசில் ஜனவரி மாதம் அருட்தந்தையை டிஜிபியாக அப்பாயிண்ட் செய்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய அரசு லீவில் போப்பான அனுப்ப முடியும். எந்த ஹெச்ஓபிஎஃப் அவருக்கு 2 வருஷம் டென்யூர் அஷ்யூர்டு. ஆனால் இந்த சிஎம் எனக்கு இந்த டிஜிபி வேணான்னு முடிவு பண்ண பிறகு இவர் நான் தான் டிஜிபின்னு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? என்னென்னலாம் நான் அரசு நினச்சா பண்ண முடியும் தெரியுமா? ஆஃபீஸை பூட்டுன்ட்டுருவாங்க. நீ தான் டிஜிபி, ஆஃபீஸ்குள்ளே நீ நுழையக்கூடாதுன்னா என்ன பண்ண? லீவில் போக சொல்லிடுவாங்க. இல்லை சார், ஒரு டிஜிபியாக ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அவர் மேலே எந்த குற்ற பின்னணி இருக்கக்கூடாது. அந்த குற்றச்சாட்டுக்கு புதிய அரசு வந்ததும் விசாரணை உத்தரவிடும். நீ சொல்கிறது ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. அதை விட குறைவான குற்றச்சாட்டுகள் அல்லது குற்றச்சாட்டுகளே இல்லாத அதிகாரிகள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் இவர்கள் சுமத்தினார்கள். இவர் மீது இந்த தேசத்திற்கு எதிராக புரிந்த குற்றம் நிலுவையில் இருக்கிறது. அது விசாரிக்கப்படவே இல்லை. ஆனால் அவரை தான் நியமிக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க தானே இப்போ அரசாங்கத்தை நடத்துகிறாங்க. அருட்தந்தை தானே பேனலே அனுப்ப போகிறாரு. இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃபீஸர் இவர் தான்ட்டு இவர் பேரை எழுதி தானே அனுப்ப போகிறாரு. பொம்மை டிஜிபி கையெழுத்து போட போகிறாரு. என்ன பண்ண முடியுங்களா? கையறு நிலையில் கொதிப்பில் இருக்கிறார்கள் அதிகாரிகள். இது மாதிரி எங்கேயுமே நடக்காது. சீனியாரிட்டியை வயலேட் பண்ணி பொம்மை மாதிரி ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு இப்படி டிபார்ட்மெண்ட்டை குடிச்சவர் பண்ணுறது எங்கேயாவது நடக்குமாயா? அதற்கான தேவை என்ன வந்துச்சு அதை சொல்லு. சீமா அகர்வாலுக்கும் ராத்தோருக்கும் திமுக அரசுக்கும் என்ன பிரச்சனை? முதல்வருக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு 2 அதிகாரி அவங்க வேணான்றதுக்காக 4 மாதமாக ஒரு அரசாங்கத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா? தினந்தோறும் ஊடகத்தில் செய்தி வந்துகிட்டு இருக்கு. நேற்று வந்து இஷ்யூவில் வந்துருக்குது. உளவுத்துறை இதை ரிப்போர்ட் போட்டு அனுப்பணும்ல. அல்வா அதிகாரி இதை சேர்க்க மாட்டார் ரிப்போர்ட்டில். அப்படியே சேர்த்தாலும் தீப்பொறி காட்ட மாட்டார். இவர் ஷூட்டிங் கீட்டிங் கிளம்பி போயிடுவார். இப்படி ஒரு அரசு நீடிக்கலாமா? அதனால் எல்லாத்துக்கும் சேர்த்து முற்றுப்புள்ளி தமிழக மக்கள் வைக்க வேண்டும், வைப்பார்கள். சார், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேற உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் எப்போ சார் வருது? 3 வாரங்கள் என்று போட்டிருக்கிறார்கள்வா? நவம்பர் கடைசி வாரத்தில் வரும். 2 வாரம் முடிந்திருக்கிறது, 3வது வாரம் வரும். 3வது வாரம் வரும்போது என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். அதுதான் இந்த நியூஸில் வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் ஏதாவது கண்டனங்களை தெரிவித்தா இது தேவையா கவர்மெண்ட்டுக்கு? கண்டனம் தெரிவித்தாலும் பரவாயில்ல, வில் டேக் த ரிஸ்க். நான் இந்த ஜனவரி வரைக்கும் இதை இழுப்பாங்கன்ட்டு எப்போ சொன்னேன் நான்? ஞாபகம் இருக்கா? இழுத்துட்டாங்களா சார்? டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படி வரப்போ நீதிமன்றம் நியமிக்க சொன்னாங்கன்னா அப்போ பேனலில் பண்ண முடியாதுல்ல அவங்க நினைச்சது? டிசம்பரில் பண்ணலாம்ல, ஜனவரியில் தானே பண்ண முடியாது. ஜனவரி 31 தான் சீமா அகர்வால் வில் பிகம் இன்எலிஜிபிள். 31 வரைக்கும் டைம் இருக்குல்ல. அவங்க பிளான் போடுறாங்க, இதெல்லாம் பண்ணலாம், ஒரு நாளாவது அந்த நாற்காலியில் உட்காந்துடலான்னு. அப்படி நடக்காது தம்பி. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கூட்டணி அமைச்சு எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்று தானே இந்த அதிகாரிகள் கணக்கு போட்டு கொண்டு இருந்தார்கள். பீகார் தேர்தல் எத்தகைய திருப்பங்களை கொண்டு வந்திருக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் நடக்காது. தைரியமாக இருங்க சார். திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து முனைவர் பட்டம்லாம் வாங்கியிருக்காரு, பார்த்தீங்களாங்க சார்? பார்த்தேன். நேற்று நான் எக்ஸ் தளத்தில் நானும் பதிவு செஞ்சுருந்தேன். நான் கல்லூரியில் படித்ததில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க 2 பேரும். ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி செய்து வைவா போய் அட்டன் பண்ணுறது தமிழகத்தில் நடக்காத ஒரு அதிசய செயலா? இல்லை, அதற்கு சான்றிதழ் தருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல சார். வைவாப்பா கேள்வி கேட்பாங்க, உன் தீசிஸை டிஃபெண்ட் பண்ணணும், இதானே சார்? வைவா முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சாலும் சார் ஒரு சர்டிஃபிகேட்டே தருவாங்க. ஆமாம். இப்போது இவர் முனைவர் பட்டத்திற்கான ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த ஆராய்ச்சி கட்டுரையை எப்போது தயார் செய்திருப்பார் அல்லது ஆராய்ச்சி செய்திருப்பார்? 21க்கு முன்னாடியா? எப்போ பண்ணியிருப்பார்? அவர் அமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் தான். அப்போ நீ அமைச்சர் வேலையை ஒழுங்காக பார்க்கல. குறைந்தது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்குது, 200 நாளோ 300 நாளோ ஏதோ ஒரு நாட்களை சொல்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் உங்களோட கைடு, உங்களுக்கு ஒரு கைடு கொடுப்பாங்களே ரிசர்ச்சுக்கு, அந்த கைடோட உட்காந்து யூ ஹவ் டு ஒர்க். திருச்சியில் இருந்திருப்பாரா, சென்னையில் இருந்திருப்பாரா? மாறி மாறி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ மந்திரி வேலையை தவிர மீதி எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அவர் ஆராய்ச்சி தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இல்லை சார், எனக்கு புரியல. ஒரு வைவா அட்டன் பண்ணதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பிரம்மாண்டம்? நிதிஷ், அது சிறப்பு அல்ல. டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன், டைரக்டர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், ஐசிஎஸ்சின்னு ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருக்குது, ஆங்கிலோ இண்டியன், மெட்ரிகுலேஷன், அத்தனை பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநர்களும் திருச்சியில் அசம்பிள் ஆகிருக்காங்க. இவங்க அசம்பிள் ஆகிறது பரவாயில்ல. இவங்க ஒரு நாணய ஸ்டாஃப் பயந்துக்கிட்டு போவாங்க, போய் சொம்படிக்கணும் மந்திரிக்குன்னு. சந்திரமோகன் ஐஏஎஸ் என்ற பிரின்சிபல் செக்ரட்டரி காடரில் இருக்கக்கூடிய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. நேற்று ஒர்க்கிங் டேயா ஹாலிடேயாப்பா? ஒர்க்கிங் டேஸ். ஒர்க்கிங் டேயில் இந்த ஆள் வேலையெல்லாம் விட்டுட்டு திருச்சிக்கு போய் உட்காந்து மேடையில் போய்
வேறு யாருமே ரிசர்ச் பண்ணாத மாதிரி இவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு அதை இந்த ஆள் ஃபேஸ்புக் பேஜில் வேறு போட்டுக்கிறாரு. இப்படி ஒரு பொழப்பு புழைக்கணுமாயா நீங்கள்லாம்? நான் கேட்குறேன். ஏடிஎம்கே பேரில் நல்லா சம்பாரிச்சாரியா சந்திரமாவன்? மெட்ரோ ஹோட்டலில் இங்கே இருந்தார்னு நினைக்கிறேன். நல்லா காசு பார்த்தாரு. உங்கள் மனைவி ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பொழைப்பு புழைக்கணுமா நீங்கள்? ஒரு கிளாஸ் 4 எம்ப்ளாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சுயமரியாதை கூட ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு இல்லையே. இன்னும் ஒரு இன்டர்வியூ ஒரு தீசிஸை டிஃபெண்ட் பண்ணுறாரு. இவ்வளோ தானேயா? ஊரில் வேறு யாரும் ரிசர்ச்சே பண்ணுறது கிடையாதா? தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கென்று அஃபிஷியல் எக்ஸ் ஹேண்டல் இருக்கும்ல, நேற்று பூரா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு படத்தை போட்டு முதலமைச்சரே வாழ்த்து சொன்னார். நாம ஏதோ சாதனை பண்ணிட்டாரு நினைச்சேன் சார். கட்சிக்காரன் வாழ்த்து சொல்கிறான், தட் இஸ் ஃபைன் மேன். நீங்களாம் அதிகாரி இல்லையா? தமிழக நிர்வாகம் எவ்வளவு தரம் தாண்டு போய்விட்டது தெரிகிறதா? கருணாநிதி சிஎம்மாக இருந்தால் இதை பண்ண முடியுமா? அன்பில் மகேஷ் யோசிச்சுப்பார். ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி போய் அங்கே போய் எங்கள் மந்திரி இப்படி முனைவர் பட்டத்துக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாருன்றதை வாழ்த்தி கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி செய்ய முடியுமா? இது போல் செய்யலாம். முதல்வருக்கு தெரியாது, தெரிந்தாலும் அவருக்கு இதோட முக்கியத்துவம் புரியாது, அவரால் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ற திமிரு தானே அன்பில் மகேஷுக்கு. ஆட்சியாக பண்ணுறீங்க. இந்த மாதிரி கண்டிஷன் ஸ்டார் ஓவர் ஆக்டிங் பண்ணி தான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்டிஷன் ஸ்டார்னு சொல்லுவாங்க சார். முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு. இனிமேல் இருக்கட்டும்ப்பா, கண்டிஷன் முனைவர். என்னதான் முனைவர் பட்டம் வாங்கினாலும் அவரோட நடிப்பு திறனை நாம் புறக்கணிக்க முடியாதல்லவா? நிச்சயமாக. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த அஜய் ரஸ்தோயை கூப்பிட்டு விசாரிக்கணும். நீ எதுக்கு இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணன்ட்டு. மற்றதெல்லாம் விடு, நீ அதெல்லாம் மற்றது விசாரிச்சுக்கலாம். அவனுக்கு சம்மனை எதுக்கு வேணும்? இப்போ அதே மாதிரி அழுது காட்டு. இவ்வளோ கோவம் வருதுப்பா. இதுக்காகவே போனப்போ அந்த கவர்மெண்ட்டு போய் படி. பதவி போன பிறகு வீட்டில் உட்காந்து பொறுமையாக படி. சார், நேற்று மல்லை சித்தி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் செங்கல்பட்டில் வைகோ அவர்களுக்கு 250 கோடி சொத்து இருக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்காரு, ஒரு 10 கிரவுண்டில் அரண்மனை வேறு இப்போ கட்டிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பால் காய்ச்சலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இப்போ அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்கள் இந்த போதை ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. திமுக அரசுக்கு எதிராக தான் இந்த பயணம் மேற்கொள்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவங்க மகனுக்கு அமைச்சர் பதவி வாங்கணும், திமுகலேருந்து வெளியே போய் அதிமுக கூட்டணி வச்சிட்டோம்னா ஒருவேளை அமைச்சர் பதவி வாங்கலாம் அப்படின்றதுக்கான திட்டத்துக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். துரை வைகோவுக்கு இவ்வளோ சொத்துகள் இருக்கிறது, அப்புறம் அந்த மக்கள் நல கூட்டணி அமைந்ததில் ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கிறது அப்படின்ட்டுலாம் அவர் சொல்கிறத மறுக்கவரெலாம் முடியாது. வருத்தமாக தான் இருக்குது இதை சொல்கிறதுக்கு. வைகோவுக்கு இன்னொரு பேர் பொட்டி கோபால் அந்த காலத்தில். ஆனால் நீதி நேர்மை இந்த நாணயம் தான் என்னை காப்பாற்றுச்சு. நாணயம் தான் காப்பாற்றுச்சு. எந்த நாணயம்? இந்த பூவை தலையெல்லாம் போடலாம் அந்த நாணயம். அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய ஒரு வைகோ. ஒரு காலத்தில் 11 என்று தான் நினைவு, சட்டப்பேரவை தேர்தலையே புறக்கணித்து விட்டார். யாராவது சட்டப்பேரவை பொது தேர்தலை புறக்கணிப்பாங்களா? கட்சி ஆரம்பிச்சது அதுக்காக தான். அந்த எலெக்ஷன் வரும், சீட்டு கிட்டு வாங்கலான்றதுக்காக தான் அந்த கட்சிக்காரன் பின்னாடியே 5 வருஷம் சுற்றிட்டு இருக்கான். தேர்தலை புறக்கணிச்சிட்டார். 93 மதிமுக தொடங்கிய போது இருந்தவர்களில் ஒருவர் கூட இல்லை. எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து இந்த கட்சியை தொடங்கினாரோ அந்த வாரிசுக்காக இன்று கட்சியை அழித்து விட்டார். அண்ட் அது அழிய வேண்டிய கட்சி. என்ன கொள்கை இருக்கிறதுக்கு? திமுக எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. இன்றைக்கி திமுகவின் துதிபாடியாக மாறின பிறகு அந்த கட்சிக்கான நோக்கம் என்ன, அதன் பயன் என்ன? ஒரு 3 பேர் தீ குளிச்சானே அன்றைக்கி. இப்படி பண்ணுவீங்கிறதுக்காக குளித்தான். ஸ்டாலினுக்காக உங்களை தூக்கி வெளில போட்டார் கருணாநிதி. நீங்கள் உங்கள் மாவனுக்காக மலை சத்தியாவை தூக்கி வெளில போட்டிருக்கீங்க. அவர் வெளில போய் உங்கள் ரகசியத்தை எல்லாம் சொல்கிறாரு, சொல்லத்தான் செய்வார். நடைபயணத்துக்கு 1000 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வராரா சார்? அவர்கிட்ட ஏரியா காசு 10 பைசா எடுக்க மாட்டார் வைகோ. சூலாம் வாங்கி தரேன், வாங்க நடங்க அப்படின்றாரு. எல்லாம் பண்ணுவார், ஏதாவது பண்ணணும்ல. அண்டு மலை சத்யா இண்டிகேட் பண்ணுறது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மதிமுக செல்லக்கூடும் என்பதை மலை சத்யா இண்டிகேட் பண்ணுறாரு. அண்டு அவர் 20ஆம் தேதி ஒரு கட்சியை தொடங்க இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறார். ஸோ அதை உடைத்து மல்லை சத்யா இந்த பக்கமும், இப்போ காடர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா மல்லை சத்யா கூட அவங்க செல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்லை சத்யா திமுக பக்கமும் வைகோ அதிமுக பக்கமும் செல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அந்த தேர்தல் நெருக்கத்தில் ஒவ்வொருத்தரும் எப்படி டிசைனாக பல்ட்டி அடிக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். இது போன்ற பல்ட்டிகளை நாம் வருங்காலத்தில் பார்க்கலாம். இன்னொன்று சார், மல்லை சத்யா அவர்கள் இன்னொன்று வேறு சொல்லியிருந்தாரு, சரியான நேரத்தில் தப்பான முடிவு எடுத்துட்டாரு. இப்போ எப்படி ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணியை தேவலாம் நம்ம அரசியல் கொண்டு வந்துட்டோமோ அந்த மாதிரி நாளைக்கு வைகோ அவர்கள் ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மல்லை சத்யா தவறு பண்ணுறார். வைகோவுக்கு அந்த மாதிரி எந்த வருத்தமும் எதிர்காலத்தில் வராது. மருத்துவர் ஐயாவுக்கு கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. மகனை விட கட்சி முக்கியம் என்று நினைக்கிறார். வைகோ கட்சியை விட மகன் முக்கியம் என்று நினைக்கிறார். அவர் எதுக்கு வந்து போகிறாரு? தெரியாமல் கூட்டு வந்தார். அதனால் இதில் அடிப்படை பிழை இருக்கிறது. ஐயாவுக்கு கட்சி முக்கியம், நான் வளர்த்த கட்சி வீணாக போகுது அப்படின்றதுக்காக தான் ஐயா இன்றைக்கி பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்காரு.
என்ன பையன் கூட சொத்து தர்றாரு அவருக்கு? அதெல்லாம் இல்லை. கட்சி முக்கியம், கட்சியை பையன் நாசம் பண்ணிட்டு வரேன்ட்டு ஐயா நினைக்கிறார். அதனால தான் அவ்வளோ சண்டை போட்டுருக்குறாரு. வைகோங்க அந்த பிரச்சனை நாசமாக போனால் போயிட்டு போகுது, ஃபுல்லாக நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அதில் ஒரு அடிப்படை பிழை இருக்கிறது. சார், அரசியலுக்கெல்லாம் சூடு பிடிச்சிக்கிருக்க நேரத்தில் அதிமுக கூட்டணி கணக்கை தொடங்கிட்டாங்க போல. நேற்று ஜி.கே. வாசன் அவர்கள் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீட் பண்ணார். இங்கிட்டு உதயகுமார் அவர்கள் போய் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மீட் பண்ணுறாங்க. அன்புமணி தரப்புல இருந்து போய் சதாசிதம் அவர்கள் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட் பண்ணுறாங்க. என்ன சார், கூட்டணி கணக்கு தொடங்கிருச்சா? 3 பேரும் சந்தித்து விட்டு வந்த பிறகு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லியிருப்பாங்களே, அப்படியே சொன்னாங்களா சார்? மாறாமல் சொன்னாங்க. நவம்பர் 3வது வாரம் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தேன்னா 3வது வாரத்தில் இருக்கம்மா? இந்த நீங்கள் குறிப்பிடும் இந்த 3 சந்திப்புகளும் 24 மணி நேரத்திற்குள் நடந்ததா? ஆரம்பிச்சிருச்சா? திமுகவில் தான் போன வாரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்களே, அவர் தான் பார் பிச்சுன்னு இருக்குது பார், அண்ணன் செங்கோட்டையன் வேறு புரட்சியை தொடங்கியிருக்காரு, போச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தாங்களா? நேற்று செங்கோட்டையன் பேசியிருக்கிறார், அதிமுகவில் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று பிஜேபி என்னிடம் சொல்லவே இல்லை. போன வாரம் வேறு மாதிரி சொன்னீங்க. அதுதான் பீகார் தேர்தல் வெற்றிக்கு யார் முந்திக்கிட்டு வாழ்த்து தெரிவித்தது? ஓபிஎஸ். ஹார்ட்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன். கூட்டணியில் நாங்கள் ஜனவரியில் தான் முடிவு பண்ணுவோம் சொன்னாங்களா? அண்ணியார் போனாங்களா? அதிமுக எப்போவுமே இப்படி தான் எருமாடு மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? இது எங்கே அவ்வளோதான். இந்த அம்மா 3 மாதத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுது, தூங்கி எந்திரிச்சு, அவ்வளோதான் தேராது, பார் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க என்று தான் நினைத்து கொண்டு இருக்கும். அசுர வெற்றி பெறுவார்கள். 2001, 2011, 16 ரிப்பீட்டு. 2011 2010 அக்டோபர் கோவையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார் ஜெயலலிதா. தட் செட் த டோன் ஃபார் 2011. அது வரைக்கும் இவனுங்க தான் திருப்பி வருவானுங்க போல இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சிருந்தாங்க சார். ஸோ அது மாதிரி தான் சார் விஜய் ஜெயிக்க போகிறாரு. வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போன வாரம் வரைக்கும் பீகார் தேர்தல் முன்னாடி வரைக்கும் அவள் தான் அந்த பாருங்கிட்டு செங்கோட்டையன் பேசிக்கிட்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை வீழ்த்தாம நான் ஓய மாட்டேன்னு டிடிவி சொல்லிகிட்டு இருக்காரு. பன்னீர் திமுக தான் ஜெயிக்கும், அவள் தான் போச்சு அப்படின்றாரு. நயினார் பாட்டு ஒரு பக்கம் தனியாக சுற்றிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் உட்காந்துட்ருக்காரு. இது எங்கே தரப்போகுது? நான் ஒருத்தன் தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஜெயிக்கும் அந்த கூட்டணின்ட்டு. நீங்களே நினச்சிருப்பீங்க இவருக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லின்னு இருக்கிறாரு, இவர் விருப்பத்தை அப்படின்னு. 24 ஹவர்ஸில் என்னென்ன சேஞ்ச் நடக்குது தெரியுதா? பட் அவங்க சொல்கிற மாதிரியே இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கலாம்ல சார்? ஏன் இவ்வளோ நாள் மரியாதை இல்லைப்பா அவங்க மேலே? பீகார் தேர்தல் முடிவு வந்த உடனே என்ன திடீர்னு இவ்வளோ மரியாதை? டக்குன்னு நடக்கும். நாளைக்கு பெரிய ஜி வர்றாரா, தமிழர்கள் எப்படி பேச போகிறான்னு பாருங்க நீங்கள். அதில் அண்ணாமலை அவர்களை வேற புறக்கணிச்சிட்டாங்கன்னு செய்தியெலாம் வந்துக்கிறீங்க. பேசுவோம் அது அடுத்தது. ஸோ வேகம் பெறுவது தெரிகிறதா? ஷேப்புக்கு வந்துடும். அண்டு டிசம்பர் 1st வீக்கில் பெரும்பாலும் சரியாகிவிடும். ஓகேவா? ஷேப்புக்கு வந்துடும். தேமுதிக இன், ஓகே, பிஎம்கேல அன்புமணி சைடு இன். அந்த இடத்துல தான் இன்னும் என்டிஏ சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறது. இப்போது ஐயாவும் சின்ன ஐயாவும் தனித்தனியாக இடஒதுக்கீடுக்காக போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். சின்னையா டிசம்பர் 17 அறிவிச்சிருக்காரு, பெரிய ஐயா டிசம்பர் 12 அறிவிச்சிருக்காரு. இவர் ஒரே கோரிக்கை. இவர் ஆர்ப்பாட்டம், அவர் சிறை நிரப்பும் போராட்டம். இப்போ அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டால், சின்னையா கூட இருக்கிறவங்க எல்லாம் அங்கே போகாத, வேஸ்ட்டு, இன்னும் எவ்வளோ நாள் அவர் அப்படின்றாங்க. ஐயா சைடில் இந்த பாருங்கள், நாங்கள் நடத்துகிறது ஆர்ப்பாட்டம், அது சிறை போனால் அவள் தான், குடும்பம் அவ்வளோதான் போச்சு என்று சொல்கிறார்கள். ஸோ எஃப்ஐஆர் போடுவாங்களாங்க சார்? அங்கே தான் அரசியல் சூட்சுமம் இருக்கிறது. இப்போது திமுக அரசு ஐயா பக்கம் சாய்ந்திருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். ஜி.கே. மணி எப்படியாவது ஐயாவை திமுக பக்கம் இழுத்து செல்ல வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறார். திமுகவும் தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு திட்டம் என்னவென்றால், இந்த சிறை நிரப்பும் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள் அல்லவா? நீ சிறை தானே நிரப்ப போகிற, பொறுமையாக ஒரு மாதம் நிரப்பிட்டு ரிமாண்ட் பண்ணுறதாக அரசு திட்டம் வைத்திருக்கிறது. வழக்கமாக கல்யாண படத்தில் வச்சுட்டு பட்டசோறு வாங்கி கொடுத்துட்டு சாயங்காலம் விட்டுருவாங்கல்ல, இந்த வாட்டி ரிமாண்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரிமாண்டு பண்ணால் யார் மகிழ்கிறார்களோ இல்லையோ, ஐயா மகிழ்வரா? இவங்க எல்லாம் பிடிச்சி ரிமாண்டு பண்ணாங்கன்னா அன்புமணி கூட இருக்கவங்க பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அப்போது இந்த உதவி செய்தவர்களுக்கு பதிலுக்கு என்ன கைமாறு ஐயாவால் செய்ய முடியும்? கூட்டணி. ஐயாவுக்கு இன்றைக்கி தேர்தலை ஜெயிக்கிறது மற்றது எல்லாத்தையும் விட பையனை காலி பண்ணும், மருமகளை காலி பண்ணும், ரைட்டா? எந்த எல்லைக்கும் ஐயா செல்வார். அன்புமணியிடம் கட்சி இருக்கிறதா, ஐயாவிடம் கட்சி இருக்கிறதா என்பதில் இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. கட்சி அன்புமணியிடம் இருக்கலாம், நான் மறுக்கவில்லை. ஏன் அன்புமணியிடம் கட்சி இருக்கிறது என்றால்,
நிர்வாகிகள் அத்தனை பேரும், இப்போ நான் ஒரு மாவட்ட செயலராக இருந்தேன்னு வச்சுக்கேன், 85 வயதுடைய ஐயா பின்னாடி போனால் எனக்கு என்ன எதிர்காலம்? நான் அதை யோசிப்பேன மாட்டேன்னா, நான் என்ன இந்த சமூகத்துக்கு சேவை செய்கிறதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கேன்? லேண்டு கண்டு டீலிங் ஏதாவது போடலாம், ஒரு கவுன்சிலர் ஆனால் கொஞ்சம் சம்பாதிக்கலாம், இவ்வளோ தானே. இது ஐயா கூட இருந்தால் சாத்தியமா? எவ்வளோ நாளைக்கு சாத்தியம்? இவர் கூட இருந்தால் போஸ்டிங் போடுவார். அதுவும் ஐயாவை வண்டையாக திட்டினா நல்ல போஸ்டிங்காக போடுவார். இன்னொன்று, அக்கா இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்கு, ஸ்ரீகாந்தி ராமதாஸ். அவங்கள நம்பி போனால் எப்படி அன்புமணிக்கு மேட்ச் ஆகுமா? அதுக்கு நம்ம சௌமியா அண்ணி கூடவே போயிடலாம் என்று தான் நான் நினைப்பேன். ஸோ இப்படி பதவி வேண்டும் என்று நினைப்பவர்கள் அன்புமணியோடு இருக்கிறார்கள். சமூகம் யார் பின்னால் இருக்கிறது என்பது தான் கேள்வி. சமூகம் பெருமளவில் ஐயா பின்னால் இருக்கிறது. உள்ளபடியே அந்த சமூகம் திரு ராமதாஸ் அவர்களை குலதெய்வமாக பார்க்கிறது. எங்களுக்கு அடையாளம் பெற்று தந்தவர். 80களுக்கு முன்னாடிலாம் இது ஒரு சாதி, அவ்வளோதான், ஒரு பவர்ஃபுல்லான ஜாதி அப்படின்றது மாதிரி. அதாவது இவங்க ஒரு வாக்கு வங்கி, இவங்க நமக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் ஐயாவோட வன்னியர் சங்கம் அதுதான் கொண்டு வந்தது. ஸோ திமுகவோட ஐயா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ என்டிஏவோட மிஸ்கால்குலேஷன் இங்கே தான். என்டிஏ எப்படியாவது சேர்த்து வச்சிடலான்ட்டுலாம் நினச்சாங்க, ட்ரை பண்ணாங்க. அவங்களும் கட்சி அன்புமணிக்கிட்ட தானே இருக்குது, லேட்டஸ்ட் டூ பிஸ்னஸ் வித் அன்புமணி. இன்னொன்று, அவங்க கூட ஏற்கனவே 24 ட்ராவல் பண்ணவர் இல்லையா, அதனால் பிஜேபி சரி இவரை வச்சுக்கிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அவர்கள் முடிவெடுத்தால் அது பெரும் பிழையாக இருக்கும். வன்னியர் சமூக மக்களின் மொத்த வாக்குகளும் அன்புமணியிடம் இல்லை என்பதை என்டிஏ தலைவர்களும் அதிமுக தலைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பேசுகிற அதிமுக தலைவர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, சார் 2 பேர்கிட்டையும் ஓட்டுருக்கு சார், வந்தால் 2 பேரும் வந்தால் தான் சார் நமக்கு லாபம், இல்லைன்னா லாபம் இல்லை. ஸோ வட மாவட்டங்களில் ஃபோட்டோ ஃபினிஷில் திமுக ஜெயிக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். இதை பிஜேபி தலைவர்கள் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேருந்து வந்து திரு அன்புமணியை பார்த்த பாஜக மேலிட பொறுப்பாளர் திரு பைஜெயந்த் பாண்டா அவர்களுக்கெல்லாம் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் தெரியாது. சமூகத்தோட சிம்பத்தியை பெறுறதுக்காக ஐயா எந்த இலைக்கும் போவார். தேர்தல் நெருக்கத்தில் நான் உழைத்த இந்த சமூகம் என்னை மறந்து விட்டது, சமூகத்துக்கு நினைவூட்டுவதற்காக நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணுவார். அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, ஐயா இந்த உண்ணாவிரதம்லாம் வேணாம், பேசாமல் கொடுங்க, நான் ஓட்டை போட்டு தொலைக்கிறேன்றாங்க. நினச்சதை செய்வார் ஐயா, அதுதான். அதனால் ஐயா பின்னாடி வாக்குகள் பெருமளவு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை பிஜேபி புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும், அவ்வளோதான். தேர்தலுக்காக 2 பேரும் சமாதானமாக ஆகுங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுங்க. இப்போ சீட்டு மொத்தமாக நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் சேர்ந்து போட்டியிடணும், இல்லைனா 2 பேருக்கும் சின்னம் கிடையாது. திரு அன்புமணி என்டிஏ பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்காரு. திரு ராமதாஸ் ஐயாவுக்கு என்ன கோரிக்கை இருக்கும்? என்ன அங்கீகரித்து பேச்சுவார்த்தை நடத்துங்க. நான் தான் கட்சி, பையனை கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நான் கூட்டணியோட தான் ரெடியாக இருக்கேன்ல, என்னை கூப்பிட்டு பேசுங்க. பையன்கிட்ட போய் பேசிட்டீங்க, என் கட்சியா அவன் கட்சியா? இதுதான் ஐயாவோட நிலைப்பாடு. ஸோ இது அதிமுக கூட்டணிக்கு சிக்கல், பட் they'll find a way. புரியுதா? இது மாதிரி 100 பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா பிஜேபி. என்ன பீகாரில் பிரச்சனையே இல்லையா? இந்த லோக் ஜன்சக்தி பார்ட்டிலாம் என்ன முறுக்குறாங்க தெரியுமா? சிராக் பாஸ்வான் இன்னைக்கு ஜெயிக்கல, நல்ல நம்பர்ஸ்லேயே ஜெயிச்சிட்டாங்களே சார். ஆமாம். இன்னொன்று, இந்த பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது தான் பிஜேபிக்கு வேலையே. பஞ்சாயத்துகளை தீர்த்து வைத்து வெற்றி பெற்று விட்டால் அடுத்து எங்கே பஞ்சாயத்து என்று அந்த பஞ்சாயத்தை நோக்கி போவது தான் பிஜேபியோட வேலையே. அதில் தான்டா நான் எக்ஸ்பர்ட். ஆமாம், அடுத்து பஞ்சாயத்தை உருவாக்குவாங்க. அண்ட் அன்புமணி ஃபேக்ஷனோட எம்எல்ஏவோட சந்திப்பு இதெல்லாம் ஏடிஎம்கே கூட்டணி ஷேப் ஆகி வருவதை காட்டுகிறது. இனிமேல் பீகார் தேர்தல் முடிஞ்சு போச்சு, இதான் நாளைக்கே வந்துட்டார்ல. நான் சொன்னது போல் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவராக வருவார்கள். அக்ரெசிவாக இருக்கும் கேம்பெயின். இப்போ சார் கூட்டணி பேச்சுகள் தான் பேசணும் அப்படின்னா ரகசியமாக பேசியிருந்துருக்கலாம். ஸோ இது ஒரு மெசேஜ் சொல்கிறாங்களாங்க சார்? ஆப்வியஸ்லி 24 மணி நேரத்தில் என்ன அவ்வளோ மரியாதை திடீர்னு வந்துருச்சு உங்களுக்கு? மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு மரியாதை இல்லையா? இல்லை, அது என்ன மெசேஜ் சார்? என்ன மெசேஜ்னா, we are gearing up, வேலையை ஆரம்பிச்சிட்டோம். நம்பர்ஸ் பேச வேண்டிய ஸ்டேஜை ரீச் பண்ணிட்டாங்க. சார் ஒரே நாளில் போய் ஏன் 3 பேர் சந்திக்கணும்? எங்கள் கூட்டணி ஷேப் ஆகிட்டு இருக்குன்றத உலகத்துக்கு எப்படி உணர்த்துவீங்க? இத்தனை பேரும் வெளியில் வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சாங்களா? சரி, இப்போ இந்த மரியாதை செலுத்தணும்னா ராத்திரி 10 மணிக்கு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு நல்லா இருக்கீங்களா, இந்த காப்பி குடிங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடாமல் மரியாதை தெரிவிச்சுட்டு போக வேண்டியதானே? ஊரை கூட்டி பத்திரிகையாளர்கிட்ட எல்லாம் சொல்லி இந்த மாதிரி வாசன் வராரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி இப்படி ஒரு மரியாதை தெரிவிக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது? ஸோ அலையன்ஸ் இஸ் கெட்டிங் இன் டு ஷேப். நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு வராரு, அண்ணாமலை அவர்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. திரு அண்ணாமலை போக மாட்டார், அவருக்கு ஏதாவது வேலை இருக்கும், அவர் திருமணத்துக்கு போவார். ஸோ இப்போ அவரை புறக்கணிக்கிறாங்களா, அவர் புறக்கணிக்கிறாரா? கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் கட்டிட்டு இருக்காங்கம்மா. பிஜேபிக்கு அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியாதுன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. திருப்பூரில் டாலர் பாலு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், தொழிலதிபர்.
சபரீசனோட நம்பர் 1 பினாமி இந்த டாலர் பாலு. அந்த டாலர் பாலுக்கிட்ட அண்ணாமலைக்கு எந்த வேலையும் இருக்காது. போன வருடம் லண்டன் சென்றார் அண்ணாமலை. லண்டன் செல்வதற்கு முன்பு டாலர் பாலுவை சந்தித்திருக்கிறார். இப்போது 10 நாட்களுக்கு முன்பு டாலர் பாலுவை சந்தித்திருக்கிறார். இதெல்லாம் பிஜேபிக்கு தெரியாமையா இருக்கும். LM14 பற்றி பிஜேபிக்கு தெரியாதா? அவர்கள் தானே எடுத்து கொடுத்தது. அப்போது இந்த வரவேற்பு குழுன்றது ஒரு சின்ன விஷயம் வந்து நின்று நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அதில் கூட அவரை போடாமல் புறக்கணிக்கிறாங்கன்னா அப்போ இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா, நிர்வாகி பதவியெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தியா, இதெல்லாம் கவனிக்காமையாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் யுவர் பிளேஸ் அப்படின்ட்டு பிஜேபி அண்ணாமலைக்கு உணர்த்துது. அவ்வளோதான். பழையபடிலாம் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் ஏற்றுக்க மாட்டேன்னா, என்னதான் கூட்டணி வச்சாலும் என்ன திட்டணும் மக்கள் கேட்குறாங்கண்ணா அப்படிலாம் பேசுகிறாரு. அப்போ என்கிட்ட அதை பற்றி கேட்காதீங்கன்னு சொல்கிறாருல, அவ்வளோதான். எங்கே பேச வந்தால் இன்னும் புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஹீஸ் ஃபேஸ்ட் அவுட். அவ்வளோதான். பெரிய ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரென்த்னா இதுதான். சார், இதற்கிடையில் ராகுல் காந்தி அவர்களும் விஜய் அவர்களும் பேசியதா செய்தியெல்லாம் வந்துச்சு. நேற்று செல்வ பெருந்தகை அவர்களும் அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சிருந்தார். இன்னைக்கு மறுபடியும் செய்தி வந்திருக்கு சார். ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் கால் பண்ணி பேசினாராம். பேசினப்ப விஜய் அவர்கள் சொன்னாராம், நாங்கள் இந்த மாதிரி எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து போராட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்ஐஆருக்கு எதிராக ஒத்த கருத்துள்ள எல்லா கட்சியும் கொஞ்சம் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். பேச்சுவார்த்தை நடந்துக்கிருக்கா. அதுலேயும் முக்கியமானது இன்னொரு செய்தியிலேயே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்களாம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த கூட்டணி விவகாரம், நமக்கு என்னென்ன பஞ்சாயத்து இருக்குது, தொகுதி பங்கீடு, இதை பற்றியெல்லாம் அந்த குரூப்பில் விவாதிக்க போகிறாங்களாம். அதுக்கு தலைவர் யாருன்னு தெரியுமா? பிரவீன் சக்கரவர்த்தி. இப்போ இதுலேருந்து நியூஸ் யார் கொடுத்தாங்கன்றது தெரியுதா? யோ, இப்போ ஒரு தேசிய கட்சி இப்படி வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும். சோடங்கர், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த சட்டசபை தலைவர் ராஜேஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் இருக்காங்க. சும்மா இப்போ நம்ம கூட தான் ஆஃபீஸில் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஆஃபீஸ் எப்படி நடத்துறது வாட்ஸ்அப் குரூப்லேயே முடிவு பண்ணுறான். யாராவது ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குவோம். அதை மாதிரி யாராவது தொகுதி பங்கீட போய் வாட்ஸ்அப்ல பேசுவாங்களா? இது ஒரு நியூஸ்ன்னு அதில் வந்திருக்குன்னா பிளான்ட்டுன்னு தெரியுதா? இன்னொன்று மீண்டும் மீண்டும் இந்த தாவேக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை வரும்போதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தியின் பேர் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கிறது. கவனிக்கிறீர்களா? சமீபமாக அந்த ஒரு வாரமாக பிரவீன் சக்கரவர்த்தி வார்த்தை கேட்டுக்கே இருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்போட தலைவர் அப்படின்னா என்ன மீனிங்? அதுக்கு அட்மின். மீண்டும் மீண்டும் பிரவீன் சக்கரவர்த்தி பேர் வருகிறது தெரிகிறதா? இது பிரவீன் சக்கரவர்த்தியும் ஆதவும் சேர்ந்து செய்யக்கூடிய பிளான். பலமுறை ஆதவ் யார், ஆதவோட ரோல் என்னன்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது தப்பித்தவரை கூட விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்று விடக்கூடாது. இதுதானே அஜெண்டா. அப்போ விஜயை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி மீண்டும் மீண்டும் விஜய்க்கு காங்கிரஸ் வந்துவிடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவது இல்லையா? அந்த நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துவீர்கள்? விஜய்க்கு வந்து அரசியலே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி அணுக வேண்டும்ன்றது நீயே இப்போ இங்கே வந்த பிறகு தான் கற்றுக்கிட்டு இருக்கிற. ஜென்ரலாக எல்லாரும் பேப்பரில் வந்துச்சு, பிள்ளையே வந்துருச்சு அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ இந்த பேப்பரை இவங்களே இந்த நியூஸை கொடுத்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் விஜய்கிட்ட காட்டுறது. என்ன பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நமக்காக. ஓ, வாட்ஸ்அப் குரூப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்று விஜய் நினைக்கக்கூடும் அல்லவா? அப்போ விஜயை கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்ப வச்சுக்கிட்டே இருந்தால் லாஸ்ட் மினிட்ல தனியாக இறக்கி விட்டா திமுகக்கு வசதி தானே இது. அதுதானே ஆதவ் செய்வார். இது இந்த வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ண மேட்டரை எனக்கு தெரிஞ்சு ராஜேஷ்குமார் சொல்லியிருக்க மாட்டார். என்ன ஏன்டா அந்த குரூப்பில் சேர்த்திங்க, ஏற்கனவே 30 குரூப்பில் இருக்கிறேன் என்று தான் அவர் நினைத்திருக்கக்கூடும். கிரீஷ் சோடன்கர் தினமலரை அழைத்து இதை சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. செல்வ பெருந்தகை அவர்கள் வேறு அந்த குரூப்பில் இருக்காராம். செல்வ பெருந்தகையும் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. நீ அதே பேஜில் தினமலர் எடுத்துக்கிட்டேன்னா மேலே இந்த நியூஸ் இருக்குது, கீழே செல்வ பெருந்தகை சொன்ன கதை இருக்கிறது. செல்வ பெருந்தகை என்ன கதை சொன்னார் நேற்று? பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலை, நானும் தலைமையிட்ட கேட்டேன், அவங்க எதுவும் சொல்லலை, கூட்டணின்ற முடிவுக்கு இன்ன வரைக்கும் போகல அப்படின்னு சொல்லி சொன்னோம். திமுகவோட வலிமையாக இருக்கும் எக்கு கோட்டைன்றாரு சார். சொல்லிட்டு ஒரு கதை சொல்கிறாரு. அந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. அதனால் இவர் கதை சொல்லி தலைவர் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இவர் இப்போ தான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு வண்டியில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் உங்கள் தூரத்தை அடையிறதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வேணும். உங்ககிட்ட 900 மில்லி தான் பெட்ரோல் இருக்குது, எங்ககிட்ட 100 மில்லி இருக்குது. எங்ககிட்ட 900 மில்லி இருக்கே, நாங்கள் போய் அந்த இடத்துக்கு சேர்ந்துருவோம்னா உங்களால் சேர முடியாது. இந்த 100 மில்லி வேணும். அந்த 100 மில்லி தான் காங்கிரஸ். இப்படி ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை, இது லாஜிக்காக இருக்குது சார். நான் இதான் கேட்கணும்னு நினச்சேன். அவர் சொல்கிறபடியே அவர் 100 ml தான். அப்போ திரு விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. குறிப்பாக பீகாருக்கு அப்புறமா அவங்க கிட்ட பெரிய வலிமை இல்லை போல இருக்கு. ஸோ இந்த வெறும் 100 ml தாவேகாவோட ஜாயின் பண்ணும்போது என்ன பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்திட 200 ml ஆகும். ஆனால் 1 லிட்டர் ஆகுமா? ஆக போகிறது. அந்த 100 ml 900 ml ஜாயின் பண்ணாதான் 2 பேருக்கும் பிரயோஜனம். இன்னொரு 100 ml சேர்ந்தா மோந்து போகிறதுக்கு தான் யூஸ் ஆகும் அந்த பெட்ரோல். என்ன சார் டிவிக்கு 100 ml 900 ml சார் நியூஸ் வந்திருக்கு சார். அதாவது 1996 64 வாங்கினாங்களாம்.
அடிச்சு பிடிச்சி காங்கிரஸ். ஆனால் 0 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. 2011 63 இடங்கள் வாங்கியிருக்காங்க, 5 இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. டெபாசிட்டை வேற ஒரு இடத்துல லூஸ் பண்ணியிருக்காங்க. 2016 41 இடங்கள் வாங்கி 8 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. 21 வந்து 25 இடங்கள் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களோட வலிமை இவ்வளோதான். திமுகவை பொறுத்த வரைக்கும் அனதர் ஃபெதர் இன் கேப். தாவேக்காவோட லட்சியம் என்னன்னா முதலமைச்சர் ஆகணும், 2.5 வருஷம் முதலமைச்சர் கேட்டார். அப்படி இருக்கும்போது அந்த பேலன்ஸ் எப்படி சார் உருவாகும்? பேலன்ஸே உருவாகாத, பேலன்ஸே இல்லை. காங்கிரஸுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரைசிஸு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அவங்களோட இருத்தலை தக்க வைக்கிறதே பெரிய சிக்கலாக உருவெடுத்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து ஒரு 18 எம்எல்ஏக்களை பொது வைத்திருக்கிறார்கள். இந்த 18 எம்எல்ஏக்களை அதிகப்படுத்துவதை காங்கிரஸ் விரும்புமா, இல்லை 60 சீட்டில் போட்டிக்கிட்டு 2 இடங்களில் வெற்றி பெற்றால் போதும் என்பதை காங்கிரஸ் விரும்புமா? சிம்பிளான லாஜிக் சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கு திமுக தேவை, அவ்வளோதான். ஆனால் பேச்சு பேசுகிறாங்களே காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு, அந்த நிலைமையில் திமுக இல்லை. கன்னியாகுமரி, திருநெல்வேலியிலெல்லாம் கணிசமாக வாக்கு வச்சுருக்காங்க. காங்கிரஸ் இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியும். காங்கிரஸ் ஜெயிக்குதோ இல்லையோ, ஆனால் திமுகவை தோக்கடிக்கிற வலிமை காங்கிரஸுக்கு இருக்குது சில தொகுதிகளில். அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு இந்த ரிஸ்க்கை திமுக எடுக்குமா? அவ்வளோதான். ஸோ எடுக்க மாட்டாங்க. அப்போது ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவோட வந்துச்சுன்னா ஓட்டை பிரிக்கிறாங்க, திமுகவை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு காரணியாக இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். விஜய் முதலமைச்சர் ஆகிட முடியுமா? சில பல எம்எல்ஏக்கள் அவர் கையில் இருப்பாங்களா? இங்கே பாருமா, நீங்கள் நடைமுறை சாத்தியங்களை அலசி ஆராயும் கட்சி தானே இதையெல்லாம் யோசிக்க வேண்டும். மல்லாக்கப்படுத்து கனவு காணும் கட்சிக்கு இதை பற்றியெல்லாம் என்ன கவலை? அதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி 26% ஓட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் வந்தோம் 42, அவ்வளோதான். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அது கூட எது காங்கிரஸ் கூட்டணிலாம் பேசிக்கிட்டு தனியாகவே நின்று முதல்ல என்ன பேசிகிட்டு இருக்காங்க தாவேக்கலன்னு சொல்லிட்டா? அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க, என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டா நீங்கள் இருக்கீங்களா? காங்கிரஸ் வந்துடும், பின்னாடியே விசிக்கு வந்துடும், கூடவே லெஃப்ட் வந்துடும். எப்பப்போ வரும்? வருது இல்லைங்க, அதுக்கான அறிகுறி இல்லை. ஏதோ தினமலர் நியூஸ் வந்துருக்குல்ல, இதுதான் நடந்துகிட்டு இருக்காங்க. இதை உட்காந்து இப்போ நம்ம டீப்பாக டிசைட் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம்ல, எப்படி வரும் காங்கிரஸ், எதுக்கு வரும்? ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்காக தேசிய அளவில் அமைத்த கூட்டணியை உடைக்க ஒரு தேசிய கட்சி விரும்புமா? அப்படி உடைக்கும் நிலையில் அந்த கட்சி இருக்கிறதா? சிம்பிள் லாஜிக். ஃபாரின்லலாம் மீட் பண்ண போகிறாங்களாமே திரு விஜயும் ராகுலும் சேர்ந்து. என் உள்ளூரில் மீட் பண்ண ஆகாதா? இன்னொன்று, இங்கே திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுங்கள் என்று சேர்த்து பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா முடியாதா? டீல் அது இருக்கும்ல. டார்ச் லைட் கட்சிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒன்று கொடுங்களேன். கொடுக்கவும் செய்வாங்க, அவங்களால கொடுக்க முடியும். என்ன கொடுக்க முடியும்? விஜயால 60 சீட்டு கொடுக்க முடியும், 70 சீட்டு கூட கொடுக்க முடியும். சார் அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறேன். எப்பா நீங்கள் அதுக்கு ஆட்சி அமைக்கணும்ப்பா. இல்லை அதுதான் சார் இந்த கணக்கை இப்போ நான் சொன்னேன்ல, எப்போல்லாம் அடம் பிடிச்சி 60க்கு மேலே வாங்கியிருக்காங்களோ அப்போல்லாம் ரொம்ப மோசமாக சிங்கிள் டிஜிட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் டிஜிட் அதை பார்க்குறீங்க. நீங்கள் 2021 25 சீட்டில் 18 வின் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த வாட்டி 60-70 கொடுத்தா கூட 40-50 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திமுக நினைக்குதான் உங்களுக்கு கம்மியாக கொடுத்தாதான் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்மியாகவே வாங்கிக்கங்க அப்படின்னு. ஸோ காங்கிரஸுக்கான இலக்கு நாட் 26, 29, 99க்கு மேலே வாங்கி காட்டணும். இன்னைக்கு லோக்சபாவில் 99 எம்பி காங்கிரஸுக்கு இருக்குன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவர்களுக்கு கிடைத்த அந்த 9 எம்பி ஒரு காரணம் இல்லையா? 9 எம்பி இல்லைன்னா 90ல் தானே இருந்திருப்பீங்க. இந்த உங்கள்கிட்ட இருக்கிற 99 போக திமுகவோட 22 சாலிடாக கூட நிற்கிது இல்லை? 3 வருஷம் லோக்சபாவுக்கு இந்த 22 எம்பி அண்டு கூட்டணி கட்சிகளோட இந்த சப்போர்ட் வேணுமா வேண்டாமா? ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த 18 தொகுதிகளை தக்க வைப்பதை பற்றி காங்கிரஸ் சிந்திக்குமா, இல்லை போய் இப்போ ரிஸ்க் எடுக்கிற நிலைமையில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் இருக்கா? ஸோ இட்ஸ் சிம்பிள் கால்குலேஷன். இவங்க தாவேக்க தரப்பில் இவங்க விருப்பத்துக்கு, குறிப்பாக ஆதவ் போன்றோர் அவர்களோட விருப்பத்துக்கு தினமலரில் இந்த மாதிரி நியூஸை போட்டு விட்டு பார்த்தீங்கல்ல வருது காங்கிரஸ் என்று நினைத்து கொண்டிருக்காங்க. எப்படிப்பா ஒரு கட்சி இப்படி ஒரு முடிவு எடுக்கும்? நான் கேட்குறேன், சொல்லுங்கள். நீங்கள் 2 பேருமே காங்கிரஸ் கட்சியோட முடிவு எடுக்கக்கூடிய நிலைமையில் டெல்லியில் இருந்தீங்கன்னா ஏன் இந்த முடிவை எடுக்கணும்? டெல்லியிலேருந்து நீங்கள் தமிழ்நாடு தேர்தலை பார்க்கும்போது, டெல்லியிலேருந்து காங்கிரஸ் கட்சியோட பார்வை இருக்கும்போது அகில இந்திய அளவில் சிந்திப்பீர்களா, தமிழகத்தை மட்டும் சிந்திப்பீர்களா? நமக்கு இது பெருசு. காங்கிரஸ் தாவே கூட வந்துச்சுன்னா நமக்கு பெரிய நியூஸு, இங்கே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். டெல்லி காங்கிரஸ்க்கு இது அவ்வளோ பெரிய விஷயமா? ஒரே நேரத்தில் அந்த கட்சி கேரளா தேர்தலை சந்திக்கிறது, மேற்கு வங்க தேர்தலை சந்திக்கிறது. மேற்கு வங்கத்திலலாம் காணாம போச்சு கட்சி. அட்லீஸ்ட் கேரளா ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள். அதான் இங்கே டிஎம்கேவோட சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க சார், பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் தமிழ்நாட்டை. அவங்க பார்த்துப்பாங்க பஸ் எப்படி வருவாங்க. நான் இன்னைக்கு தினத்தந்தியில் போட்டிருக்கு சார், காங்கிரஸ் தொடர் தோல்வியை சந்திக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக என்ற எதிரியோட போராடுறத விட உங்கள் கூட்டணி கட்சி கூட சீட்டுக்காக போராடுறத கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 12 இடத்துல கூட்டணிகள் ஆர்ஜேடி காங்கிரஸ் கட்சிகள் மாற்றி மாற்றி கேண்டிடேட் போட்டிருக்காங்க.
ஆர்ஜேடியும் போட்டி போடுது, காங்கிரஸும் போட்டி போடுது. 12 இடத்துலையும் தோத்துருக்காங்க. அது என்னங்க சார், அவங்களே 2 பேரும் ஓட்ட பிரிச்சிருப்பாங்கல்ல. ஆமாம், ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட்னு சொன்னாங்க. இப்போ முடிவெடுக்கவே முடியல சீட் நெகோசியேஷனில். குறுகிய கால அரசியலுக்காக கூட்டணி கட்சிகளின் காலில் விழுந்து கிடக்கக்கூடாது. மக்கள் காங்கிரஸை ஏன் கைவிட்டார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடும் முன் மக்களுக்கு எப்படி கை கொடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காங்கிரஸுக்கான எதிர்காலம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தந்தி கட்டுரையின் ஓவரால் சாராம்சம் என்னவென்றால், கட்சியை பலப்படுத்தும் வேலையை நீங்கள் செய்யுங்கள், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகணுன்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. தமிழகத்தை எடுத்துக்குவோம். கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் காங்கிரஸ் என்ன செய்தது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? செல்வப்பிறந்தை பார்த்துட்டு யாராவது புதுசாக ஒரு இளைஞன் கட்சியில் வந்து சேருவானாப்பா? சொல்லுப்பா, நீ இருக்கிற சின்ன பையன் தான், உனக்கு சேரணும்னு தோணுமா காங்கிரஸ் கட்சியில்? பின்னாடி வால்பேப்பர்ல இருந்தாலே காண்டாகிறாங்க. ஆமாம், அது எடுங்க சார், முதல்ல மாற்றுங்க சார் கத்துறாங்க. எப்படியா கட்சி வளர்ப்பீங்க? புதியவர்கள் எப்படி சேர்ப்பீங்க? என்ன செய்திருக்கிறீர்கள் கட்சியை வளர்க்க? நான் அகில இந்திய அளவில் எனக்கு பெரிய விவரங்கள் தெரியாதுன்றதுனால நான் மற்ற ஸ்டேட்ஸை பற்றி பேச விரும்பலை. இங்கே உங்கள் பார்ட்டியை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? டு யூ திங்க் செல்வப்பிறந்தை இஸ் த ரைட் சாய்ஸ் ஃபார் அ ஸ்டேட் பிரசிடென்ட்ஷிப்? யாராவது ஒருத்தன் சேருவானா? செல்வப்பிறந்தையை பார்த்து இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கணும் பார்த்து எவனாவது சேருவானா? என்ன சாய்ஸே அது? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? இன்னைக்கு செய்தித்தாளே வந்திருக்கு, தலைமை சரியில்லை, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு தலைமையா டெல்லி தலைமையா? மொத்தமாக டெல்லி தலைமையும் சரி, இங்கேயும் சரி. பீகார் தேர்தல் எதிரொலியாக வந்துட்டு எல்லாரும் ராகுல் காந்தி தான் காரணம், ராகுல் காந்தி தான் காரணம்னு சொல்கிறாங்க. 1.5 வருஷமாக இருந்தாலும் கட்சிக்கு பிரசிடென்ட்டாக இருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே. அவர் வந்த பிறகு தானே தோத்துக்குன்னு இருக்குது. வந்து கட்சியை வளர்க்குற வேலையை கார்கே பார்த்துட்டு இருக்கிறாரா? இல்லை எல்லா மாநில காங்கிரஸ் கமிட்டிகளையும் தலித்துகளை வைத்து நிரப்ப வேண்டும் என்ற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாரா? தமிழ்நாட்டை நீ எடுத்துக்க, கட்சியை வளர்க்குறது என்னையா செஞ்சுருக்காங்க? ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டுமா இல்லையா மாலதி? இப்போ இங்கே நம்ம ஆஃபீஸில் இந்த ரூமில் இன்னும் இவ்வளோ பேர் இருக்கீங்க. இந்த 3 பேரில் யாராவது காங்கிரஸ் கட்சியில் போய் சேர்றேன்ட்டு யாராவது போவாங்களா? நல்லா ஹிஸ்டாரிக்கலாக யோசித்து பார்த்தா எல்லா கட்சிகளுக்கும் இது நடக்கும். 150 வருட பாரம்பரியம் கொண்ட கட்சி என்று அந்த கட்சி சொல்லிக் கொள்கிறார்கள். காங்கிரஸுக்கான வரலாற்று தேவை இருந்தது. அந்த ராமச்சந்திர குஹாவோட இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற பியூட்டிஃபுல்லான புக்கு, அந்த புத்தகத்தை படித்து பார்த்தால் சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியா எப்படி உருவானது, இந்த தேர்தல்கள், எல்லா தேர்தல்களும் அதில் விவாதிக்கப்பட்டிருக்கும். நம்ம ஏற்கனவே பேசணும், தொடர்ந்து 30 வருடங்களுக்கு காங்கிரஸை வீழ்த்தவே முடியல, வீழ்த்த முடியாத ஒரு அசுர சக்தியாக இருந்தது என்று நாம் பேசியிருக்கிறோம். சுதந்திரம் வரைக்கும் இருக்கிறத விட்டுருங்க. சுதந்திரத்துக்கு பிறகு அந்த 30 ஆண்டுகள் காங்கிரஸை ஏன் வீழ்த்த முடியவில்லை என்றால், அன்னைக்கு வாழ்ந்த அந்த தலைமுறை முன்பு இருந்த சவால் இந்தியாவை கட்டமைக்க வேண்டும். நாம் ஒரு புது நாடு, ஒன்றுமே இல்லை, இப்போ தான் பிறந்திருக்கிறோம், வளரணும். அப்போ எப்படி வளர்றது? காங்கிரஸ் கட்சியால் தான் நாட்டை வளர்த்த முடியும், நேருவால் தான் நாட்டை வளர்த்த முடியும். நேஷன் பில்டிங், அந்த நேஷன் பில்டிங் என்ற கோலை நோக்கி போகும்போது மீதி எதுவுமே உங்களுக்கு பெருசாக தெரியல. ஸ்லோவாக இந்திரா பீரியட்லேருந்து 80ஸ்லேருந்து இந்த சரிவு தொடங்குது. இந்திரா இறந்த பிறகு ராஜீவ்காந்தி ஒரு டேர்மு ஃபுல்லாக இருந்தார். 2வது டேர்ம்லேயே ஊழல் அதுன்னு வந்தப்போ ராஜீவ்காந்தியோட செகண்ட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போவே காங்கிரஸ் கட்சிக்கான தேவை குறைந்து விட்டது. 30 ஆண்டு காலம் இந்த தேசத்தை உருவாக்க வேண்டும்னு இன்றைக்கி நாட்டில் இருந்த அத்தனை குடிமக்களுக்கும் ஒரு நோக்கம் இருந்தது, இலக்கு இருந்தது, ஒரு உத்வேகம் இருந்தது. அது போயிடுச்சு, வளர்ந்துருச்சு நாடு. குறிப்பாக 91க்கு பிறகு எல்லாரும் வளர்ந்துட்டோம். அந்த 90ஸ்க்கு முன்னாடிலாம் உனக்கு தெரியாது தம்பி, ஒரு நல்ல பொருள் வாங்கணுன்னா இந்தியாவில் கிடைக்காது, பர்மா பசாரில் தான் போய் வாங்கணும். சாலிடரு, டைனோரா, ஈசி டிவின்னு 3 டிவி கம்பெனிக்கு தவிர வேறு ஒயிட் அண்ட் பிளாக் டிவி தான், வேறு டிவி கம்பெனியே கிடையாது எங்கேயும், வேறு டிவி பிராண்டே கிடையாது. சோனி டிவிலாம் வாங்கணும்னா பர்மா பசாரில் கடத்தி கொண்டு வர பொருளை தான் வாங்கணும். 91 லிபரலைசேஷனுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நேஷன் பில்டிங்கான தேவை என்ன இருக்குது? நேஷன் இஸ் ஆல்ரெடி பில்ட். அப்போ தான் புதுசாக ஒரு சக்தி உருவாகி ராமர் பிறந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார்கள். 80ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த மூமெண்ட். நடுவில் இந்த மண்டல் மூமெண்ட்டு, பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு மூமெண்ட் வந்து தான் இந்த விபிசிங்க, லாலு இவர்களெல்லாம் உருவானது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த கமண்டல் மூமெண்ட் தொடங்குது. ராமருக்கு கோவில் கட்டியே தீர வேண்டும். அது வந்து நாட்டை ஒருங்கிணைக்க உதவுகிறது. ஸோ பிஜேபி இந்து மதத்துக்கு ஆபத்துன்னு ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது. அதற்கான தேவை இருந்தது, 24க்கு முன்பு வரை இருந்தது. இந்து மதத்துக்கு ஆபத்து, பாயங்களை கண்டா அட்டி. அவங்களே இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால தான் தே ஆர் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. 24ல் இந்துத்துவம் எடுபடல, இல்லை 24ல் கட்டி முடிச்சிட்டாங்க ராமர் கோவில். அயோத்தியிலே தோக்குறாங்க. தோத்தாங்களா? இப்போ தான் பிஜேபியோட சரிவு ஆரம்பிக்குது. இனி அந்த சரிவு வரக்கூடாதுன்றதுக்கு தான் எலெக்ஷன் கமிஷனை கட்டுறாங்க. இப்போ வந்து இந்துத்துவான் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்தியாவை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த இலக்கு முடியிறப்ப வேற ஒரு இலக்கு உருவாகணும்ல சார், அந்த இலக்கே இல்லையே. புதுசாக ஏதாவது உருவாகும். இன்றைக்கி உலகம் பூரா இந்த சிக்கல் இருக்குது. உனக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஒரு காலத்தில் உருவானது, அதுக்கப்புறம் ஐடி ஒரு காலத்தில் உருவாகுது, சொசைட்டியும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஃப்யூச்சரில் என்ன வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்கான தேவை முடிந்து விட்டதுன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன தேவை இருக்குது? சுதந்திர போராட்டமா? இல்லை. நேஷன் பில்டிங்கா? இல்லை. அப்புறம் எது காங்கிரஸ் கட்சி? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கான தேவை என்ன இருக்கிறது சொல்லுங்கள். இந்த சிக்கல் திமுகவுக்கும் இருக்கிறது. திமுக ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இந்த 75 ஆண்டு கால திமுக முடிந்ததற்கு இந்த ஒரு புத்தகம்லாம் ஏதோ வெளியிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தொடக்க கால வரலாறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தனிநாடு, அப்புறம் மாநில உரிமை, மொழி, இந்திய எதிர்ப்பை வச்சு தானே சார் அந்த கட்சி வளர்ந்துச்சு. ஆட்சிக்கும் அப்படி தான் வந்துச்சு. இன்றைக்கி தமிழ் மொழிக்காக தீ குளிக்கணும்னா நீ குளிப்பியா? இன்றைக்கி லாங்குவேஜே இஷ்யூ இல்லாமல் போயிடுச்சு. ChatGPT வந்துருச்சு. நீ எந்த மொழியில் வேணாலும் பேசு, பஸ் எழுதி கொடு பஸ்ன்ற லெவலுக்கு வந்துருச்சு. அப்போ மொழியை வச்சு எப்படி அரசியல் பண்ணுவேன்? இப்போது கூட ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. எதுக்குன்னா மொழிக்காக தீ குளிச்சவங்க, உயிரை விட்டவங்க. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு ஒருத்தர் உண்ணாவிரதம் உயிரை விட்டுருக்காருப்பா. இன்றைக்கி நடக்குமா? அது சொசைட்டியே சேஞ்ச் ஆகிடுச்சு. புதிய சக்தி ஏதாவது வரும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக தாக்கு பிடிக்காது. மொழிக்காக தொடங்கின கட்சி, மாநில உரிமைகளுக்காக தொடங்கிய கட்சி, சுயமரியாதைக்காக தொடங்கிய கட்சி. இன்றைக்கி எதுக்குமான தேவையும் இல்லை. திமுகவுக்கு சுயமரியாதைக்கு சம்மந்தமே இல்லை. கருணாநிதி குடும்பத்தோட கொள்ளுப்பேரனுக்கு சேவகம் செய்கிறது தான் என் வாழ்வின் லட்சியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கும்போது சுயமரியாதைக்கு அங்கே என்ன வேலை? 26க்கு பிறகு பார்ட்டி சஸ்டெயின் ஆகாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை, உன் வயசில் இருக்க பையனை திமுகவோட கொள்கை சொல்லி நான் எப்படிப்பா ஈர்க்க முடியும் சொல்லுப்பா? இன்றைக்கி உனக்கு வந்து இங்கே சேர்ந்தனா கவுன்சில் சீட் வாங்கி சம்பாதிக்கலாம் தம்பி, வண்டியில் திமுக கொடி கட்டிட்டு டோல் கட்டாமல் போகலாம் தம்பின்னு சொன்னால் நீ வருவ. பட் அந்த கொள்கை ஈர்க்கிறதா ஒன்ன? கம்யூனிசம் அதோட வேல்யூவை இழந்துருச்சு. 90s நான் இளைஞனாக வளரக்கூடிய சமயத்தில் சென்னை நகரம் பூரா டெய்லி ஒரு கூட்டம் நடக்கும்பா. கம்யூனிஸ்ட் கொள்கைகள் தொடர்பாக, பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து. எங்கேயாவது இந்த மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த LLA பில்டிங்னு சொல்லுவாங்க, தேவனே பாவனர் அரங்கம்னு ஒன்று இருக்குங்க. வாரத்தில் 4 கூட்டம் நடக்கும். LIC அசோசியேஷனில் ஒரு கூட்டம் நடக்கும், பாரிமுனையில் நடக்கும், எழும்பூரில் நடக்கும், ஐகஃப்பில் நடக்கும். இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. இளைஞர்கள் பூரா இன்ஸ்டாவில் இருக்காங்க. என்ன இடதுசாரி சித்தாந்தம் ஈர்த்தது. அங்கே போய் அதில் ஈர்க்கப்பட்டு நான் போய் எல்லா போராட்டத்தையும் கலந்துக்குவேன், கூட்டங்களுக்கு போவேன். இன்றைக்கி விஜய் பின்னாடி இருக்கவங்களாம் விஜயோட கொள்கைகளை பார்த்து பின்னால் வந்தவர்களா? ஸ்டார் கேஸில் பின்னாடி வந்தவங்களா? அவரை பிடிக்கணும் வந்திருப்பாங்க. இன்னொன்று வேற ஒரு மாற்றம் தேவையாக. பிஜேபி எதனால் அங்கே பின்னாடி போகிறாங்க? பாய் அடிக்கணும்ட்டு கூப்பிட்டு போகிறாங்க. மதத்தை அழிச்சிருவான், இந்து மதம் ஆபத்து, ஹிந்து கத்திரமே ஹே, முஸ்லீம் நாடா மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கும் சேச்சுரேஷன் வந்துடும். உடனே வரலனாலும் சீக்கிரம் வந்துடும். ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் வந்துருச்சுன்றதை தான் 24 காட்டுச்சு. இன்றைக்கி மோடி இருக்காரு, உருட்டிட்டு இருக்காரு. மோடிக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி உருட்டுவேன்? எல்லாருக்கும் இந்த கிரைசிஸ் இருக்குது. ஸோ காங்கிரஸ் கட்சி எப்படி ரிவைவ் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு விடையே தெரியல. என்னன்னு சொல்லி ரிவைவ் பண்ணுவேன்? நேருவோட மகள்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டிட்டு இந்திரா காந்தி பின்னாடி போனாங்க. இந்திராவோட மகன் கண்ணை மூட்டு ராஜீவ் காந்தி பின்னாடி போனாங்க. ராஜீவ் காந்தி இருக்கும்போதே பீரங்கி திருடன்ல சொல்லி அவரை ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் கட்சி எந்திரிக்கலையே. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கூட்டணி அரசுகளை தானே அமைத்தது. இன்று கூட்டணி அரசுகளை அமைப்பதற்கு போராடக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டு விட்டதல்லவா? இப்போ எப்படி காங்கிரஸ் ரிவைவ் பண்ணி எந்திரிச்சு பிஜேபிக்கு மாற்றாக இந்தியா முழுக்க ஆளக்கூடிய நிலைமைக்கு எப்படி காங்கிரஸால் வர முடியும் நீ சொல்லு? அப்போ இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரீஜனல் பார்ட்டிஸ் பலகீனம் அடைந்து கொண்டு வருகிறதா? ஆர்ஜேடி போச்சா? சிவசேனா போச்சா? இன்னைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகள் என்று பார்த்தால் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக போன்ற 1-2 கட்சிகள் தான். இதுவும் அடுத்த தேர்தலுக்கு எப்படி தாக்கு பிடிக்குன்றது சொல்ல முடியாது. இல்லை சார், காங்கிரஸ் வந்துட்டு பிஜேபி வீழ்த்தணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக நிறைய கூட்டணி கட்சிகள்கிட்ட போயிட்டு சரணடைஞ்சு சமரசத்தை கொண்டு போகிறதுனால ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிடறாங்களோ? வீழ்ச்சி அடைகிறாங்க தான். உன்னால் பண்ண முடியலையே. நான் இங்கே சொல்கிறேன்ல, இங்கே கட்சி வளர்க்குறதுக்கு நீ என்ன பண்ண? தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஒவ்வாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து இளைஞர்கள் மத்தியில் பரவாயில்லையா, இது கேவலமான காவி கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் ஜாயின் பண்ணுறேன்ட்டு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தினாரா இல்லையா? நிச்சயமா. இது போல் பண்ணுறதுக்கு காங்கிரஸில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தீங்க? வாலி வச்சுட்டு இருக்கிற ஆளை கொண்டு வந்து பிரசிடெண்ட்டாக போட்டிங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் இந்த கட்சி எப்படி வளரும் சொல்லுங்க. செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஓராண்டு காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ வளர்ப்பதற்கு அவர் செய்த கான்ட்ரிபியூஷன் என்ன? சொந்த கட்சிக்காரனை குண்டாஸ் போட்டப்போ கூட அமைதியாக இருந்தார். ஆமாம், மற்றவங்க தானே கத்துனாங்க, அழகிரி தானே கத்துனாரு. அப்போ எப்படி கட்சி வளரும்? ஸோ திஸ் பார்ட்டிஸ் ஆர் பிகமிங் அப்சலீட். திமுகவும் பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸில் இருக்குது. உதயநிதியை பார்த்து ஈர்க்கப்பட்டு கட்சிக்கு புதிய இளைஞன் வருவான் என்று நினைக்கிறாயா நீ? 26 தேர்தலுக்கு பிறகு மிகப்பெரிய சரிவை திமுக சந்திக்க போகிறது. 2011 16 வரைக்கும் ஏதாவது செய்து தொண்டனை என்கேஜாக வச்சுருப்பார் கருணாநிதி. இந்த போராட்டம் அந்த போராட்டம்,
கருப்பு கொடி, கருப்பு பேட்ஜ் அணிந்து வீடு வீடாக செல்வது, மத்திய அரசோட இந்த கொள்கைகளை எதிர்க்கிறது, இது அதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு இருப்பார். மு.க. ஸ்டாலினால் இதை செய்ய முடியும்னு நினைக்கிறியா? காங்கிரஸ் சந்தித்த நிலைமையை திமுக சந்திக்க போகிறது. அந்த இடத்தை எது வந்து நிரப்ப போகிறதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ எல்லா கட்சிகளுக்குமே ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்குது. காங்கிரஸ் இஸ் ஃபேஸிங் அ சீரியஸ் ஐடென்டிட்டி கிரைசிஸ். சரிங்க சார், உங்களுடைய தகவல்களுக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி சார். நன்றி. சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடலாம். படித்தவன் சூதும் வாதம் பண்ணால் போவான் ஐயோன்னு போவான்ட்டு எழுதினார் பாரதி. நம்ம நாட்டில் இந்த சூதுவாதம் பண்ணுறதை படித்தவன் தான் அதிகமாக செய்கிறான். இந்த உயர் அதிகாரிகள் குடியிருக்கக்கூடிய இந்த டைஷா குடியிருப்பை பற்றி நம்ம நிறைய அவ்வப்போது பேசியிருக்கிறோம். அங்கே இந்த வாகனம்லாம் 2-3 வண்டிலாம் வச்சுக்கிட்டு இருந்தது, அந்த விவரங்கள் எல்லாம் பேசியிருக்கோம். இப்போ டைஷாலே பக்கத்தில் இன்னொரு டைஷா 2ன்ட்டு இன்னொரு பிளாக் ஒன்று கட்டுறாங்க. ஏற்கனவே கட்டினது வந்து உயர் அதிகாரிகளுக்கு மட்டும். இப்போது கட்டி கொண்டிருப்பது ஃபஸ்ட்டு இதுவும் அதிகாரிகளுக்கு மட்டும்னு கட்டினாங்க. அப்புறம் கோர்ட்டில் வந்து ஒரு பொதுநல வழக்கு, அது இன்னும் அதிகாரிகளுக்கு மட்டும் இவங்களாக கட்டிக்கிறது அப்படின்னு பொதுநல வழக்கு போட்டோன்னே நீதிபதிகளுக்கு கொடு அப்படின்னு ஒரு தீர்ப்பு போட்டு இப்போது நீதிபதிகளும் அங்கே வீடு வாங்கியிருக்கிறார்கள். நம்ம பல முறை பேசியிருக்கோம், உனக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி. எந்த லேஅவுட்டு, எந்த பிளாட்டு, இந்த இதெல்லாம் போட்டாலும் OSR லேண்டுன்னு ஒன்று ஒதுக்க வேண்டும் என்பது விதி. அது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தானமாக இலவசமாக அந்த ப்ரொமோட்டர் கொடுக்க வேண்டும். அது வீட்டு வசதி வாரியம் கட்டக்கூடிய நிலமாக இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருந்தாலும் அந்த லேண்டை வந்து ஒதுக்கணும். இப்போது இந்த டைஷா 2ன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னால இவங்க வந்து ஒரு சர்டன் ஏரியாவை ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவாக ஒதுக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2018 இந்த மாதம் நவம்பர்லேயும் ஒரு ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. அந்த டைஷாலேயே ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குன்ட்டு இந்த வீடு 4 பெட்ரூம் ஃப்ளாட் இது ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? வருவாய் குறைந்த பிரிவினருக்காக, அதுவும் அரசு ஊழியர்களுக்கு என்று தான் நினைவு, சின்னதாக ஒரு வீடு, சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்டு, சிங்கிள் பெட்ரூமு, டபுள் கூட கிடையாது, சிங்கிள் பெட்ரூமு, 450-500 சதுர அடியில் ஒரு வீடு ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த டைஷாக்குன்னு ஒரு பார்க் ஒதுக்கியிருக்காங்கல்ல, அந்த பார்க்கில் அதே டைஷாவில் குடியிருக்கக்கூடிய இந்த அரசு ஊழியர்கள் போகக்கூடாது. டிடி நெக்ஸ்ட்லேண்டில் அழகாக வந்துருந்துச்சு நியூஸு. கண்ணுக்கு தெரியாத தீண்டாமை சுவர். அதான் நான் சொல்ல நினச்சேன், நவீன தீண்டாமை. இல்லை, ஹெட்லைன்ஸே அவ்வளோதான், அழகாக வச்சுருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத தீண்டாமை சுவர் அப்படின்னு. அந்த கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அந்த பார்க்கை பயன்படுத்தக்கூடாது. அந்த அதிகாரிங்க பண்ணுற சேட்டை இருக்குதே. இப்போ அது என்னென்னா, அந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா என்னென்ன, இதுலையாவது அட்லீஸ்ட்டு பார்க் இருக்குது. எங்கே? இந்த டைஷாலில் இந்த பார்க் இருக்குது. அந்த பார்க் உள்ள ஆளை விடுறது இல்லையா? அந்த டிடி நெக்ஸ்ட் செய்தியில் இன்னொன்று வந்திருக்கு. குறைந்த வருவாய் பிரிவினரோட குடியிருப்பு இருக்குல்ல, L&M பிளாக் இருக்குல்ல, அதுக்கு நேர் எதிர்க்க குப்பை தொட்டியை வச்சு அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுறாங்க, ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. எவ்வளோ சேட்டை! மனுஷன் இல்லையா அவன்? அவங்களுக்கெல்லாம் புள்ள குட்டிங்க இல்லை? அங்கே ஒரு பாம்பு வந்திருக்கு, அந்த பாம்பை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே விட்றாங்களாம். அவங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், இவங்களும் எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் தாண்டி மனுஷங்கப்பா. இப்போது இந்த புதிய குடியிருப்பு இருக்குல்ல, டைஷா 2 இருக்குது இல்லையா, இதுக்குன்னு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. இந்த டைஷாலையாவது பார்க்காக வச்சுருக்காங்க. அந்த பார்க்கு உள்ளே போகக்கூடாது யார் என்று தான் அந்த தீண்டாமை சுவர்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த புது இடத்துல ஓப்பன் ஸ்பேஸு பார்க்கு தானே இருக்கணும். அங்கே அந்த அரசு விதிமுறைகள், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் விதிமுறைகள் என்ன சொல்கிறது என்றால், இந்த ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவில் எந்த விதமான கட்டுமானத்தையும் செய்யக்கூடாது என்று அரசு விதிகள் தெளிவாக தெரிவிக்கிறது. தம்பி, இதை விட பெரிய ஹாலு, பேட்மிண்டன் கோர்ட்டும் ஸ்குவாஷ் கோர்ட்டும் கட்டியிருக்காங்க. சரி, கட்டுனா பேட்மிண்டன் கோர்ட்டு தானே கட்டுற, எல்லோரும் தானே போய் விளையாடினாங்க. அவர்கள் மட்டும் அந்த உயர் வருவாய் பிரிவினர், உயர் அதிகாரிகள், அவர்கள் மட்டும் விளையாடுவதற்காகும். ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியான்னு விடுறதுக்கு காரணம் வாக்கிங் போகிறதுக்கு, குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அங்கே எந்த கட்டுமானமும் செய்யக்கூடாதுன்னு இருக்கே, எப்படி கட்டுற? ஃபஸ்ட்டு இவங்க தான் காசு போட்டு கட்டுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இவங்க செல்வாக்கை பயன்படுத்தி கார்ப்பரேஷன் வந்து கட்ட வச்சுருக்காங்க. கார்ப்பரேஷன் எந்த நிதியில் இதை கட்டும்? எப்படி நிதி ஒதுக்குவீங்க? ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவில் கார்ப்பரேஷனோட இடம் அது. பார்க்கு கட்ட வேண்டிய கார்ப்பரேஷனு இங்கே பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு கட்ட நிதி எப்படி ஒதுக்கும்? இந்த தூய்மை பணியாளர்கள் கொடுக்க சம்பளத்துக்கு காசு இல்லைனாங்க, இதுக்கு மட்டும் எப்படி சார் எப்படி வருது? இன்னொன்று, சட்டவிரோத கட்டுமானத்தை எப்படி செய்கிறீர்கள்? அங்கே இப்போ சட்டவிரோதமாக அந்த கட்டுமானம் நடக்குது, கோர்ட்டுக்கு யாராவது போனாங்கன்னா ஜட்ஜுங்களாம் அங்கே கூடியிருக்காங்கல்ல, எப்படி நீதி கிடைக்கும்? எங்கே நடக்கும் இந்த அநியாயம்? இது விதிமீறல்னு குமரகுருமனுக்கு தெரியாதா? நீங்கள் தானேப்பா தடுக்கணும். OSR லேண்டில் எப்படா கட்டுறீங்கன்னு குடியிருப்பவர்கள் தகவலை சொன்னார்கள். இந்த புகைப்படங்கள் எல்லாம் அனுப்பியிருக்கிறார்கள், பதிவு செய்து விட்டோம். என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். இல்லை சார், தடுக்க வேண்டிய அதிகாரிகளே இப்படி தப்பு பண்ணால் என்ன சார்? எதான்ப்பா, அதான் சொல்கிறேன், படித்தவன் சூதுவாதம் பண்ணான்னா இப்போ ஐயோன்னு போவான்னு. அந்த பேட்மிண்டன் கோர்ட்டில் எவனும் வர முடியாது. அங்கே உள்ள அந்த டைஷாக்கு 2க்குன்னு ஒரு கிளப் ஹவுஸ் ஒன்று இருக்குது. கிளப் ஹவுஸ் வழியாக போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அந்த டைஷா 2 வழியாக ஒரு சாலை செல்கிறது. அந்த சாலை வந்து இந்த விருகப்பாக்கம் மெயின் ரோட்டில் போய் இணையும் போல இருக்குது. அங்கே பப்ளிக் எவனும் போகக்கூடாதுன்ட்டு அதுக்கு அடாவடி பண்ணிட்டுருக்காங்க. என்ன சேட்டை பார்த்தீங்களா?
நிரந்தரமாவையா இருக்க போகிறீங்க நீங்கள்? நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். நம்புவோம். நன்றி நன்றி. சார். நன்றி சார். பயந்துட்டேன் நானே. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூடா 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 தேங்க்யூடா. ஓகே வா. போதுங்க சார். Thank you. Many more happy returns of the day, sir. தேங்க்யூ. ஒரு புடி கேக்கு. வாங்க. வாடா வாடா. ம் கேக்கு நல்லா இருக்கு. இந்த வாடா. தேங்க்யூ சார். ம் சார் இன்னைக்கு சாப்பிட மாட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள். ஓகே சார் போகிறோம். ம் பார்த்துடா. தேங்க்யூடா தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டே சார். வாடா. ரொம்ப பொறுப்பான அவர் எடுங்க. பரவாயில்ல நாங்க எடுங்க. நடிப்பு எல்லா ஆக்ஷன் இப்படின்னா சும்மா வந்து எல்லா ஆக்ஷன். தேங்க்யூ 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 தேங்க்யூங்க.